வாழ்க வளமுடன். சிவாய நமவும். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். ஆடி மாதம் அப்படின்னாவே பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக இருக்கும். அதாவது இந்த ஆடி மாதமே பெண் தெய்வங்களுடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய காலம். ஏன் அப்படின்னா, இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தட்சணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கம். தட்சணாயன புண்ணிய காலம் அப்படின்னா தேவர்களுடைய இரவு பொழுது ஆரம்பமாகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ இரவு பொழுதாக இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா பெண் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் பெண் தெய்வங்களை நாம் அதிகமாக வழிபாடு பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது பித்திருக்களுக்கு உகந்த மாதம்னு கூட சொல்லலாம். ஏன்னா குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்தில் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும். செவ்வாய், வெள்ளி, பௌர்ணமி, அமாவாசை இந்த நாட்களில் குலதெய்வ வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது நம்மளுடைய வீட்டில் இருந்து மறைந்த முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய பித்ரு லோகத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு அங்கிருந்து அவங்க பூமியை நோக்கி வரக்கூடிய ஒரு காலகட்டம். அதனால தான் ஆடி அமாவாசை அன்னைக்கு நாம் முன்னோர்களுக்கு சிறப்பான முறையில் திதி தர்ப்பணம் கொடுக்குறோம். ஒரு குடும்பத்தினுடைய குலத்தை காக்கணும் அப்படின்னா அவங்களுடைய குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பாக இருக்கணும். குலதெய்வ அருள் இருந்தால் மட்டும்தான் ஒரு குலம் வாழையடி வாழையாக தலைத்து அந்த குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையை கடந்து போவாங்க. சில பேருக்கு குலதெய்வமே தெரியாது. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குலதெய்வங்கள் கிராம தேவதைகளாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய இடத்துல தான் இந்த குலதெய்வங்கள் இருந்து அருள்பாலித்து கொண்டிருப்பார்கள். குலதெய்வம்னா என்ன? நம்ம முன்னோர்கள் வாழையடி வாழையாக வணங்கி வந்த தெய்வம். இப்போ நாமளும் அந்த வரிசையில் போய் நின்று அந்த குலதெய்வத்தை வணங்கி அதனுடைய ஆசியை பெற்று அந்த குலதெய்வம் நமக்கு அருள் புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இருக்காது, ஏதாவது எந்த தடைகளும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் நம்ம நினச்ச மாதிரி நடக்கும். சில பேர் இன்றைக்கி இருக்க காலகட்டத்திலெல்லாம் இடம் விட்டு இடம் போயிடுறாங்க. இப்போ அன்றைய காலகட்டத்திலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருந்தாங்க. பங்கும் பங்காளிகள்லாம் ஒரு இடத்துலேருந்து வாழ்க்கையை பார்த்திங்க அப்படின்னா ஒரு கூட்டமாக வாழ்ந்தாங்க. இன்றைக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இடம் விட்டு இடம் போய் வாழ்க்கை ஜீவாதாரத்துக்காக பல ஊர்களுக்கு போயிட்டு பங்காளிகள்லாம் யாருன்னு தெரில, மாமச்சனை யாருன்னு தெரில, குலதெய்வம் யாருன்னு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் குலதெய்வத்துக்கு கொண்டுட்டு போய் மாதமோ வருடமோ ஒரு பூஜை படையிலிட்டு வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு அந்த குலதெய்வம் தெரியும். இதை மறந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விசேஷ காலங்களில் நாம் போகாமே விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு அந்த குலதெய்வம் தெரியாது. இப்படி நகரத்தை நோக்கி போனவங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் தங்களுடைய குலதெய்வமே தெரியாமல் முன்னோர்கள் சொல்லி கொடுக்காமல் போயிருக்காங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வ வழிபாடு முக்கியம். அப்போ குலதெய்வமாக அவர்களை யாரை வழிபாடு செய்தால் அந்த குலதெய்வத்தினுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கும்? சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, நம்மளுடைய புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சண்டன் முண்டன் அப்படிங்கிற 2 அசுரர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, கடவுள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வரத்தை வாங்குகிறாங்க. எப்படி வாங்குகிறாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணினுடைய கருவறையில் பிறக்காமல் ஒரு கன்னியால் மட்டும்தான் எங்களுக்கு இறப்பு நேரிடணும் அப்படின்னு சொல்லி வரத்தை வாங்கிடுறாங்க. ஒரு பிறப்பு அப்படின்னாவே கருவறையிலிருந்து குழந்தை ஜனனமாக வேண்டும்.
ஆனால் இவங்க கருவில் இருந்து பிறக்காத கன்னியினால தான் எங்களுக்கு இறப்பு வேணும் அப்படின்னு சொல்லி வரத்தை வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை நமக்கு இறப்பே இல்லை அப்படின்னு சொல்லி தேவர்களை எல்லாம் போய் துன்பப்படுத்துகிறாங்க. அப்போ இவங்களுக்குனுடைய தொல்லை தாங்க முடியாமல் தேவர்கள் எல்லாம் போய் மும்மூர்த்திகள்கிட்ட முறையிடுறாங்க. அப்போ இந்து சமயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆதிசக்தியால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் சப்த கன்னிமார்கள். இந்த சப்த கன்னிமார்கள் யார் அப்படின்னா, கிராம கோயில்களில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாம் வணங்கக்கூடிய குலதெய்வ கோயில்கள்லாம் 7 சிலைகள் இருக்கும். அப்படியே சிலைகள் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு இடங்களில் செங்கல் வச்சுருப்பாங்க, 7 செங்கல், இல்லைன்னா அப்படியே முட்டுக்கல் மாதிரி வச்சுட்டு அதை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சப்த கன்னிமார்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. ஏன்னா இவர்கள் ஆதிசக்தியால் உருவாக்கப்பட்டவர்கள். இந்த சப்த கன்னிமார்கள் தான் இந்த அசுரர்களை அழிப்பாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய சக்தியை பெற்றிருப்பாங்க. இந்த 7 பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மனுடைய அம்சமாக ஒருத்தரும், மகாவிஷ்ணுவுடைய அம்சமாக ஒருத்தரும், சிவனுடைய அம்சமாக ஒருத்தரும், முருகனுடைய அம்சமாக ஒருத்தரும், இந்திரனுடைய அம்சமாக ஒருத்தரும், வராகருடைய அம்சமாக ஒருத்தரும், பார்வதி தேவியினுடைய அம்சமாக ஒருத்தரும், மொத்தம் 7 பேர் அவங்களுடைய சக்தியை வாங்கிட்டு வந்து ஒன்று சேர்ந்து தான் இந்த அசுரர்களை அழிப்பாங்க. இப்போ இதுக்கும் குலதெய்வத்துக்கும் என்ன வந்து அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்குது, என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்த கன்னிமார்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில் குலதெய்வமாக இருக்கிறார்கள். நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணுமாலும் போய் பாருங்கள். கிராமத்தில் எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் இன்றைக்கி அதிகபட்சமாக ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வமாக இருக்கும். அப்போ இந்த 7 பேருடைய அம்சமாகத்தான் அந்த குலதெய்வம் இருக்கும். அப்போ குலதெய்வமே தெரியாதவங்க இந்த சப்த கன்னிமார்களாம் ஆடி மாதத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்யும் பொழுது, இல்லை பௌர்ணமி அமாவாசைகளில் போய் வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுடைய குலதெய்வம் அந்த 7 பேரில் ஒருத்தராக இருப்பார்கள். அப்போ அந்த குலதெய்வத்தினுடைய அருள் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும். இதை தான் வந்து குலதெய்வம் தெரியாதவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள். ஏன்னா இந்த சப்த கன்னிமார்கள்ட்ட அளவிட முடியாத சக்திகள் இருக்கிறது. அவர்களை எந்த நாளில் போய் வணங்கினா அவங்க வந்து நமக்கு வரத்தை கொடுப்பாங்க அப்படின்னு அந்த காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு போய் அவங்கள வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த சப்த கன்னிமார்கள் வரத்தை கொடுத்து விடுவார்கள். அப்போ குலதெய்வம் தெரியாதவர்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி, ஏன்னா மறந்துருப்பீங்க, உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த சப்த கன்னிமார்களை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது இந்த சப்த கன்னிமார்களில் ஒருவராக உங்கள் குலதெய்வம் இருந்து உங்களுக்கு அருள் வழங்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். தொழில் தடை, திருமண தடை இதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும். இதெல்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை ஒரு வசந்தமாக மாறும். இந்த ஆடி மாதத்தில் மறக்காமல் போய் இந்த சப்த கன்னிமார்களை வழிபாடு செய்யுங்க. வாழ்க வளமுடன், எல்லாம் நிறைவாகட்டும், சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.